வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நெட்வொர்க் கொடுத்துட்டாங்க. இந்த நெட்வொர்க்கில் பார்த்துட்டிங்கன்னா எது நோடு, எது பிரான்ச்சஸ்ஸு, டைரக்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்கலனா எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். இதுதான் டைப் 2. நல்லா கவனிங்க. கொடுத்துருக்கிற நெட்வொர்க்குக்கு ஓரியன்டட் கிராஃப் வரையணும், கம்ப்ளீட் இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும், இதிலேருந்து ரெடியூஸ்டு இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நெட்வொர்க்கில் எவ்வளவு ட்ரீஸ் பாசிபிள் இருக்கும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரீஸ், பாசிபிள் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒன் பை ஒன்னாக ஈஸியாக சொல்லித்தரேன், கவனிங்க. சரி, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் முதல்ல எதை பார்க்கணும்னா, இதில் எங்கேயாவது கரண்ட்டு சோர்ஸ், பொட்டென்ஷியல் சோர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு கரண்ட்டு சோர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு பொட்டென்ஷியல் சோர்ஸ் இருக்குது. கரண்ட்டு சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணிடணும், பொட்டென்ஷியல் சோர்ஸ் இருந்தால் அதை ஷார்ட் பண்ணிடணும். அப்போது நம்மளுக்கு சர்க்யூட் டயக்ராம் எப்படி வரும் பாருங்கள். இப்போ இது மொத்தமாக ஓப்பன் பண்ணிட்டா நம்மளுக்கு இது மொத்தமாக போயிடும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இது மட்டும்தானே இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த கெப்பாசிட்டர் மட்டும்தான் இருக்கும். இந்த பக்கம் இருக்கிறது இந்த கரண்ட் சோர்ஸ் கனெக்ஷன் மொத்தமாக ஓப்பன் பண்ணியாச்சுன்னா போயிடும். இப்போ பேலன்ஸ் தான் இருக்குது. இங்கே ஒரு கெப்பாசிட்டர், இங்கே ஒரு இண்டக்டர் இருக்கும், நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற இந்த பொட்டென்ஷியல் சோர்ஸை ஷார்ட் பண்ணிடணும். அப்போனா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஒயர் மூலயமா கனெக்ட் பண்ணிவிட்டு அதான் ஷார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா என்ன இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது, அப்புறம் கீழே ஒரு கனெக்ஷன், இதிலேருந்து இது வரைக்கும் கனெக்ஷன். இதுதான் ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணணும், முதல்ல கரண்ட்டு சோர்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுடணும், பொட்டென்ஷியல் சோர்ஸ் எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணிவிட்டு சர்க்யூட் டயக்ராமை வரைஞ்சிப்போம். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பிரான்ச்சஸ் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். கவனிங்க, இது ஒரு பிரான்ச்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? பிரான்ச் 1. நெக்ஸ்ட் இது ஒரு பிரான்ச், இங்கேருந்து இது ஃபுல்லாக இது கனெக்ட் ஆகிருக்கு, இது ஒரு பிரான்ச் 2. நெக்ஸ்ட் இது ஒரு பிரான்ச் 3, இங்கேருந்து இது வரைக்கும் கனெக்ட் ஆகிருக்கு, பிரான்ச் 4. நீங்கள் பிரான்ச்சஸ் ஃபஸ்ட்டு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நோடு கூட பேர் வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நான் இதை வந்து ஒரு நோடுன்னு வச்சுக்கிறேன் பேர். இது ஏன் நான் நோடுன்னு எடுத்துக்க போகிறேன்னா, இதிலிருந்து இங்கே ஒரு எலமெண்ட் கனெக்ட் ஆகிருக்கு, இங்கே ஒரு எலமெண்ட் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ 2 எலமெண்ட் இல்லை 2க்கு மேற்பட்ட எலமெண்ட்ஸ் கனெக்ட் ஆகிருந்தால் நம்ம அதை நோடுன்னு எடுத்துக்கலாம். அப்படிலாம் கூட இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிரான்ச் கனெக்ட் ஆகிருக்கு, இங்கே ஒரு பிரான்ச் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது ஏ ஒரு நோடாக எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டை நம்ம பின்னு ஒரு நோடுன்னு வச்சுப்போம். ஏன்னா இந்த பக்கம் ஒரு எலமெண்ட் கனெக்ட் ஆகிருக்கு, இந்த பக்கம் ஒரு எலமெண்ட்டு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை பி வந்து ஒரு நோடாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டு நான் சி வந்து ஒரு நோடாக எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே ஒரு எலமெண்ட் கனெக்ட் ஆகிருக்கு, கெப்பாசிட்டர் இதில் கனெக்ட் ஆகிருக்கு, இதில் பாருங்கள் ஒரு ரெசிஸ்டார் கனெக்ட் ஆகிருக்கு, இதில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டார் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது 3 எலமெண்ட் வந்து கனெக்ட் ஆகிருக்கு இந்த சி நோடில். ஓகேங்களா? அவ்வளோதான், இருக்கிறது 3 நோடு தான். ஓகேங்களா? இதெல்லாம் போய் நீங்கள் நோடுன்னு சூஸ் பண்ணக்கூடாது, இது எல்லாமே ஒரே சிங்கிள் கனெக்ஷன் தான் இது. ஓகேங்களா? இது எல்லாமே சிங்கிள் கனெக்ஷன் தான். ஸோ இப்படி தான் நோட்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நோடு எத்தனை இருக்குது, ஏ பி சி. ஸோ ஏவும் பியிலும் ஒரு எலமெண்ட் இருக்குது, ஸோ பிரான்ச். பிலையும் சியிலும் ஒரு எலமெண்ட் இருக்குது, பிரான்ச். இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச். ஸோ டோட்டலாக நோட்ஸ் என்னென்ன இருக்குது, ஏ பி சியில் எல்லாமே நோட்ஸ், ஏ பி சி. ஸோ டோட்டலாக 3 நோட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பிரான்ச்சஸ் எத்தனை இருக்குது, 1 2 3 4. நீங்கள் பேர் என்ன வேணால் வைக்கலாம், PQRன்னு வைக்கலாம், இங்கே ஏ வச்சதை நீங்கள் இங்கே ஏ வைக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஓகேங்களா? அதே பிரான்ச் நம்பர் இங்கே 1 போட்டிருக்கலாம், நீங்கள் இங்கேயும் 1 போடலாம், இங்கேயும் 1 போடலாம். ஸோ மாற்றி கூட எழுதலாம். இதுதான் ஸ்டெப் 2. எத்தனை நோடு இருக்குது, எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது. இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும்னா, ஆரோஸ், டைரக்ஷன்ஸ் வந்து நம்மளாக போடுறது தான். ஓகேங்களா? நம்ம இஷ்டம் தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபஸ்ட்டு பிரான்ச்சுக்கு ஆரோ இப்படி போட போகிறேன், இப்படி போட்டுக்கிறேன். இப்போ செகண்ட் பிரான்ச்சுக்கு இப்படி போட்டுக்கிறேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் இதை ஆரோ நீங்கள் எப்படி வேணால் போடலாம். ஸோ தேர்ட் பிரான்ச்சுக்கு இந்த மாதிரி போடுறேன், ஃபோர்த் பிரான்ச்சுக்கு இப்படி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நம்ம இஷ்டம் தான் ஆரோஸ் போடுறது. ஓகேங்களா? நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். சரி, இப்போ ஆரோஸும் போட்டாச்சு. ஸ்டெப் 3
ஸ்டெப் 3 பாருங்கள், இதோட நம்மளுக்கு ஃபைனலாக கரெக்ட் ஆகிடுச்சு சர்க்கியூட்டு. ஓரியன்டட் கிராஃபை கண்டுபிடிக்கலாம். இதுக்கப்புறம் ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். ஓரியன்டட் கிராஃப். இப்போ சர்க்கியூட் டயக்ராமில் எதெல்லாம் நோட்ஸ், எதெல்லாம் பிரான்ச்சஸ், எதெல்லாம் ஆரோஸ்ன்னு மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஓரியன்டட் கிராஃபை வரையலாம். கவனிங்க, ஓரியன்டட் கிராஃப்க்கு முதல்ல நம்ம என்ன பார்க்கணும், நோட்ஸ்லாம் பார்க்கணும். ஏபிசி, ஏ ஒரு நோடு, பி ஒரு நோடு, சி ஒரு நோடு. ஏ பி சி. ஸோ ஏ ஒரு நோடு, பி ஒரு நோடு, சி ஒரு நோடு. நெக்ஸ்ட் இப்போ பிரான்ச்சஸ் கனெக்ஷன் கொடுக்கணும். ஏலேருந்து பிக்கு ஒரு கனெக்ஷன், அப்புறம் பியிலேருந்து சிக்கு ஒரு கனெக்ஷன். ஓகேங்களா? திரும்பவும் பியிலேருந்து ஒரு சிக்கு ஒரு கனெக்ஷன் வருது பாருங்கள். 2 கனெக்ஷன்ஸ் இதில் இருக்குது. அப்போ இப்படி போட்டுக்கணும். நல்லா கவனிங்க, பியிலேருந்து சிக்கு ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுருங்க. அப்புறம் திரும்ப பியிலேருந்து சிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கனெக்ஷன் இருக்குது, அது இப்படி கர்வ் மாதிரி போட்டால் போதும். நெக்ஸ்ட் ஏலேருந்து சிக்கு ஒரு கனெக்ஷன், ஏலேருந்து ஒரு சிக்கு ஒரு கனெக்ஷன். இவ்வளோ தான். இப்போ நம்ம ஆரோஸ் மார்க் பண்ண போகிறோம். ஏலேருந்து பிக்கு ஆரோ இப்படி இருக்குது. அடுத்தது பியிலேருந்து சிக்கு ஆரோ. நெக்ஸ்ட் இந்த பியிலேருந்து சிக்கு ஆரோ இப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏலேருந்து சிக்கு ஆரோ இப்படி இருக்குது. இப்போ பிரான்ச் நம்பர் மார்க் பண்ணோம். இது 3rd பிரான்ச், இது 1st பிரான்ச், இது 2nd பிரான்ச், இது 4th பிரான்ச். இதுதான் ஓரியன்டட் கிராஃப். நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணோம், கம்ப்ளீட் இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணோம். செகண்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட் இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ். ஒரு கம்ப்ளீட் இன்சிடென்ட் மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், லெட் பின்னு பேர் வச்சுப்போம் அதுக்கு. சரி, முதல்ல எத்தனை நோட்ஸ் இருக்குது, 3 நோட்ஸ் இருக்குது. அப்போ நோட்ஸ் எடுத்து லெஃப்ட் சைடு எழுதுங்க. ஏ பி சி. பிரான்ச்சஸ் எத்தனை இருக்குது, 4 பிரான்ச்சஸ். 1 2 3 4. ஓகேங்களா? இப்போ இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுத போகிறோம். இப்போ பாருங்கள், ஏ பாயிண்டில் கை வச்சுக்கோங்க. இங்கேருந்து 3rd பிரான்ச்சு ஏக்கு வருது, 4th பிரான்ச்சு ஏக்கு வருது. 2 தான். ஸோ 3rd 4th ஏ பிரான்ச்சுக்கு வருது, இன்கமிங். ஸோ ஏலேருந்து 3rd பிரான்ச்சும் 4th பிரான்ச்சும் இன்கமிங் வந்துச்சுன்னா நம்ம இங்கே -1ன்னு எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்து பி பிரான்ச்சுக்கு வருவோம். பி பிரான்ச்சுக்கு பாருங்கள், மொத்தம் 3 இருக்குது. 3rd பிரான்ச் வெளியில் போகுது, 2nd பிரான்ச் வெளியில் போகுது. பியில் 3rd பிரான்ச்சும் 2nd பிரான்ச்சும் வெளியில் போச்சுன்னா +1. நெக்ஸ்ட் பி பிரான்ச்சில் 3rd பிரான்ச் வெளியில் போகுது, 2nd பிரான்ச் வெளியில் போகுது. ஆனால் 1st பிரான்ச் வருது, ஸோ இன்கமிங். ஸோ 1st பிரான்ச் உள்ளே வருது. பியில் 1st பிரான்ச் உள்ளே வருதுன்னா -1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ சி நோடுக்கு போயிடுவோம். இந்த சி நோடில் பாருங்கள், 1st பிரான்ச்சுக்கு வெளியில் போகுது, 4th பிரான்ச் வெளியில் போகுது. 1st 4th வெளியில் போகுது. 1st 4th வெளியில் போகுது. வெளியில் போச்சுன்னா +1. 1st 4th வெளியில் போகுது. நெக்ஸ்ட் எது உள்ளே வருது, சி நோடுக்கு 2nd பிரான்ச்சு உள்ளே வருது. சிக்கு 2nd பிரான்ச் உள்ளே வருதுன்னா -1. இப்போ ஃபில் பண்ண இடம்லாம் 0 போட்டுக்கணும். 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. இப்போது நீங்கள் கண்டுபிடிச்ச இந்த இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் கரெக்டாக தப்பாக இல்லைன்னு எப்படி ட்ரிக் வச்சு கண்டுபிடிக்கலான்னா, இந்த காலம் இருக்குங்க இல்லையா, இதை ஆட் பண்ணி பாருங்கள். -1 +1 0, 1 -1 0, -1 1 0, -1 +1 0. அப்போ எல்லாமே நம்மளுக்கு காலம் ஆட் பண்ணோம்னா 0 வரணும். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் போட்ட மேட்ரிக்ஸ் கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ அடுத்து 3rd என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ரெடியூஸ்டு இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ரெடியூஸ்டு இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ். இது எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒன்றும் இல்லை, கடைசியாக இந்த ரோவை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுதான் ரெடியூஸ்டு இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ். இதுக்கு ஒரு பேர் வச்சுப்போம், லெட் க்யூன்னு வச்சுப்போம் பேர். இதுக்கு
A B மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் லாஸ்ட் ரோவை அப்படியே ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ நம்மளுக்கு என்ன வரும் 0 0 -1 -1 -1 1 1 0 branches 1 2 3 4 ஓகேங்களா இதுதான் reduced incidence matrix next fourth என்ன கேட்டிருக்காங்க maximum possible number of trees கண்டுபிடிக்கணும் அதான் fourth question maximum number of possible trees எவ்வளவு trees வந்து நம்ம அதில் வரையலாம் இருக்கு அதை நம்ம கண்டுபிடிக்கணும் maximum possible number of trees சரி இப்போ இந்த maximum possible number of trees கண்டுபிடிக்கணும்னா இந்த Q மேட்ரிக்ஸ் இருக்குங்க இல்லையா அந்த Q மேட்ரிக்ஸையும் அந்த Q மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணி முதல்ல மல்டிப்ளை பண்ணணும் Q மேட்ரிக்ஸ் என்ன இருக்கு 0 0 இது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் Q மேட்ரிக்ஸ் என்ன இருக்கு 0 -1 0 1 -1 1 -1 0 இதுதான் Q மேட்ரிக்ஸ் இப்போ Q டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும் இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எத்தனை ஆகும் ஃபர்ஸ்ட் ரோ எல்லாம் ஃபர்ஸ்ட் காலம்க்கு வந்துடும் இதெல்லாம் இப்படி வந்துடும் 0 0 -1 -1 செகண்ட் ரோ எல்லாம் செகண்ட் காலம்க்கு வந்துடும் -1 1 1 0 இதுதான் Q டிரான்ஸ்போஸ் இப்போ நம்ம நார்மலாக மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் கூட மல்டிப்ளை பண்ணுங்கள் 0 × 0 0 0 × 0 0 -1 × 1 -1 × -1 +1 -1 × -1 +1 next திருப்பி செகண்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் -1 × 0 0 1 × 0 0 1 × -1 -1 0 × -1 0 தான் நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம் 0 × -1 0 0 × 1 0 -1 × 1 -1 -1 × 0 0 -1 × -1 +1 1 × 1 1 1 × 1 1 0 × 0 0 ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போ இதை சால்வ் பண்ணிடலாம் 1 + 1 2 -1 -1 3 இப்போ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச Q டிரான்ஸ்போஸ் ஓகேங்களா இப்போ கண்டுபிடிச்ச இந்த Q டிரான்ஸ்போஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும் டிட்டர்மினன்ட் ஆஃப் Q டிரான்ஸ்போஸ் ஸோ டிட்டர்மினன்ட் எடுத்துடலாமா 2 3s are 6 -1 × -1 +1 ஸோ ஆன்சர் 5 ஸோ டோட்டலாக எத்தனை ட்ரீஸ் வருது 5 ட்ரீஸ் பாசிபிள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ மேக்ஸிமம் பாசிபிள் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் 5 இப்படி தான் ட்ரீஸு கண்டுபிடிக்கணும் ரொம்ப சிம்பிள் தானே இந்த ரெடியூஸ்டு இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் Q இருக்குங்க இல்லையா அதை எடுத்து அதை டிரான்ஸ்போஸ் பண்ணி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை டிட்டர்மினன்ட் எடுத்திங்கன்னா முடிஞ்சு போச்சு மேக்ஸிமம் பாசிபிள் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் கண்டுபிடிச்சிடலாம் இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம் உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட் ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி வணக்கம்